கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாதம் 16ஆம் நாளில் செவ்வாய்க்கிழமையில் இந்த காலை நேர இறை தியானம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர், ஜீவனோடு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அடியார்களுக்கு உம்முடைய இறை வார்த்தையை தந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி. மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே, உடைய அன்பர் சாரியம் குறிப்பாக இந்த பலவீனமாக இருக்கிற சாக்கு சார்க்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை பெற்று ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய அவருக்கு பலத்தை பார்த்து கொள்கிற டீச்சரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுறோம். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய பிரசன்னம் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை, நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தம் அதை என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை, நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தம் அதை, பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை, நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தம் அதை, துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, உலகம் சோதனை தரட்டுமே, துன்பங்கள் தொடர்ந்து வரட்டுமே, உலகம் சோதனை தரட்டுமே, இறை மகனின் கரங்களிலே அடைக்கலமாயிருந்திடுவேன், இறை மகனின் கரங்களிலே அடைக்கலமாய் இருந்திடுவேன், பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை, நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தம் அதை, உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ, உறவுகள் கொடுப்பது தெய்வமன்றோ, கொடுத்ததை பிரிப்பதும் அவரன்றோ, இனி அவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, இனி அவர் என் துணை இருக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, பாடிடுவேன் மனதார இயேசுவின் நாமம் அதை, நாடிடுவேன் காலமெல்லாம் கர்த்தரின் சித்தம் அதை. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 18 வரை உள்ள வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகளை நம்ம இந்த நேரத்தில் வாசித்து தியானிப்போம். என்னுடைய மைய கருத்து, ஊழிய பாதையில் வரும் சோதனைகளும் விசுவாசிகளை நெருக்கும் போது கடவுளுடைய மாறாத வல்லமையும் நீதியும் நமக்கு விடுதலையும் ஜெயத்தையும் தருகிறது
என்கின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். எரேமியா தீர்க்கரை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும். பாடுகளின் தீர்க்கர், the prophet of doom, the prophet of suffering என்று நம்ம அறிந்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த மக்களே அவரை கொன்று போட்டார்கள், சொந்த மக்களே அவரை கல்லெறிந்தார்கள், சொந்த மக்களே அவரை துன்பப்படுத்தினார்கள், அவருடைய பேச்சை கேட்கலன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன் ஊழியத்தில் சந்தித்த மிக கடுமையான மன போராட்டத்தையும் அதே வேளையில கடவுள் மேல் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. ஊழிய பாதையின் பாரமும் ஏமாற்றமும் 7-8 வசனங்கள்ல அதான் நம்ம படிக்கின்றோம். வசனங்கள் 7-8 ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டி உள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கிய. அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது சாதாரண இல்லை. இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருமே நான் ஊழியத்துக்கு வரேன், நான் ஐயராயிடுறேன், என் பிள்ளைங்களை ஐயராக்கிறேன், என் பிள்ளைங்களை ஊழியக்காரன் ஆக்கிறேன், மிஷினரிகளை ஆக்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் பயங்கரமான பாடுகள், பயங்கரமான துன்பம், துயரங்களை சந்தித்து, வழிகளை, வேதனைகளை சந்தித்து தான் ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள் என்பதை மறந்துவிடாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பல வழிகள், பல வேதனைகளை சுமந்து கொண்டு தான் நாங்கள் எல்லாருமே ஊழியத்தை செய்கிறோம். சொந்த ஊழியக்காரன், அதாவது ஊழியக்காரர்கள் வழியாகவே எங்களுக்கு தொந்தரவு இருக்கிறது, பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் உலகம், இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியத்தை செய்யும். பாருங்க, எரேமியா சொல்றாரு, நான் வசனத்தை சொல்லும் போதெல்லாம் என்னை அடிக்கிறாங்க, என்னை கேலி செய்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, ஏளனம் பண்றாங்க, கத்த வேண்டி உள்ளது, ஆனாலும் என்னை கேட்பதற்கு ஆண்டவரே நீர் என்னை ஜெயித்து விட்டேன். ஏன்னா அவனை கூப்பிடும்போது, ஆண்டவர் கூப்பிடும்போது என்ன சொன்னா, நான் வரலன்னா. அதுக்கப்புறம் ஆண்டவர் நான் நடத்துகிறேன் வாப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? சொல்லிட்ட பிறகு அவன் சொல்றான், நீர் என்ன ஜெயித்துட்டீரு, இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றான். எரேமியாவினுடைய மனவேதனை கடவுள் தன்னை இணங்க பண்ணினார் என்றும் தான் ஏமாற்றப்பட்டது போல உணர்வதாகவும் எரேமியா கூறுகிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவித்ததால் அவர் நாள்தோறும் பரியாசத்திற்கும் நிந்தனைக்கும் ஆளானார். நெருக்கடியின் செய்தி வழக்கும் பால் கடிக்கும் என்றே அவர் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது. சமுதாயத்தின் பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். ஊழியம் எப்போதும் எதிர்ப்பையை தான் தரும் இல்லையா? ஊழியம், சமுதாயத்தை கண்டித்து உணர்த்துகிற ஊழியம் எப்பொழுதும் எதிர்ப்பை தரும் என்பதை மறந்துடாதீங்க. எரேமியா 1:6-8 நம்ம பார்க்கிறோம். கடவுள் அவர் அழைத்த போது பயப்பட வேண்டாம் என்று தைரியப்படுத்தினார். நான் உன்னை இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் இல்லையா அப்படின்னு சொன்னார். ஆனாலும் இங்கே அவன் மனவேதனையோடு தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ளுகிறான். ஆமோஸ் 3:8 பார்க்கிறோம், சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய கடவுள் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் இல்லையா? சிங்கத்தை போல எதிரிகள் நெருங்குகிறார்கள், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல விடாம தடுக்கிறாங்க. ஆனாலும் கூட கடவுளுடைய வார்த்தையை நான் சொல்வேன் அப்படின்னு ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 2வது 9ஆம் வசனம், அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன். என் போன போக்கில் சொல் என் இதயத்தில் பற்றி எறியும் தீ போல இருக்கிறது, அதன் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது, அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் இல்லையா? எல்லாருமே அவனுக்கு விரோதமா மாறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை உணர்கிற எரேமியாவை பார்க்கிறோம். எல்லாரும் கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், ஒருவேளை ஊழியக்காரர்கள், இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியர்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. எப்படின்னா, பொறுப்புல இருக்கிறோம், பிஷப்பா இருக்கிறவங்க, பிரசிடெண்டா இருக்கிறவங்க, தலைவர்களா இருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு அவர்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லியே பழி வாங்குகிற
இன்னைக்கு தலைமைத்துவம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இது சாதாரணமாக தான் நடக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு போதகர்களுக்கு இன்னைக்கு வழிகளை வேதனைகளை தரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊழியத்தை நிறுத்த எடுத்த முடிவு, எரேமியா என்ன பண்றாரு, ஊழியம் செஞ்சதானே எனக்கு பிரச்சனை, நான் நிறுத்திடுறேன் அப்படின்ற. நிந்தனை தாங்காமல் நான் இனி அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் அவருடைய நாமத்தினால் பேசாமல் இருப்பேன் என்று எரேமியா நினைவு கூறுகிறார். எலும்புகளுக்குள் அடைப்பட்ட நெருப்பு, ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா, எலும்புகளுக்குள் அடைப்பட்ட வார்த்தையாக இருக்கு. அது எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் அழித்து விடும். இன்னைக்கு பார்க்குறோம், பாம்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, பாம்பில் என்ன இருக்குது, நெருப்பு தான் இருக்குது. நெருப்பு எல்லாத்தையும் அழித்து விடுகிறது, இடித்து விடுகிறது இல்லையா? அது போல தன்னுடைய வார்த்தை இருதயத்தில் அடைக்கப்பட்ட அக்னியை போல எரிகிறது. அதை அடக்க முயன்றும் அவரால் கூடவில்லை. உண்மையான தேவ அழைப்பு பெற்றவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். உண்மையான தேவ அழைப்பை பெற்றவர்களால ஊழியத்தை செய்யாம இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, என் நண்பர்கள் கூட என்ன பண்றாங்க, தாக்குறாங்க அப்படி. ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு, ரொம்ப அழகான வசனம் இதுதான். ஆண்டவர் என் மேல் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிந்து பார். உள்ளுணர்வுகளையும் இதயத்து சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வாழ்க்கை உம்மிடமே எடுத்துரைத்துள்ளேன், என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார் என்று சொல்லி அவருடைய புலம்பல். அதனால்தான் அவரை புலம்பலின் தீர்க்கர் அப்படின்னு கூட சொல்றாங்க. புலம்பலின் தீர்க்கர். அவரால் உண்மையான அழைப்பை அவரால் நிராகரிக்க முடியல. அதே நேரத்தில் கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதையும் அவர் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஊழியங்களை செய்கிற போது ஆண்டவருக்காக நம்ம திருச்சபையில் நீங்கள்லாம் கூட எல்லாருமே இதை பார்க்குறவங்க பிபிஎஸ், சண்டே கிளாஸ், மாதர் சங்கம், ப்ரேயர் செல் எல்லாம் நடத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குதா? கிடைக்காது. உங்களை எல்லாரும் திட்டுவாங்க, ஏசுவாங்க. சில நேரத்தில் போதகரை கூட உங்களை வழி சொல்லுக்கு ஆளாக்குவார், நிந்தனை சொல்வார், உங்களை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், ஐயருக்காகவோ சபை பொறுப்பாளர்களுக்காகவோ நான் செய்யவில்லை, ஆண்டவருக்காக செய்கிறேன் என்ற அந்த ஒரு உண்மையான விசுவாசத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் பலனும் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக ஊழியத்தில் பிரச்சனைகள் உண்டு, அதை மறந்தாது. சங்கீதம் 39:3 பார்க்குறோம், என் இருதயம் எனக்குள்ள அனலாக இருக்கிறது, அந்த தியானிகளே அக்னி எரிந்தது. 1 கொரிந்தியர் 9:16 பார்க்குறோம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றார். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் நான் ஊழியத்தை செய்கிறேன். ஒன்றும் இல்லை, பவுலடிகளார் ஆண்டவர் அழைக்கிறாரு. சவுலா இருந்தவனை பவுலை மாற்றின பிறகு அவன் குதிரை மேலே போயிருந்தவன் இப்போ நடந்து போகிறான், நடக்கவே முடியல, கால்கள் எல்லாம் பலவீனமாச்சு, காசு நோய் வந்து விட்டது, எலும்புருக்கி நோய், பார்வை தெரியல, கண்ணில் பொறையா அப்படியே கொட்டுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவன் 14 பொதுவான நிருபங்கள் எழுதினான். ஏசு ஆண்டவர் அங்கே பெத்லகேமிலே சுற்றி தான் அங்கே தான் இருந்தார், இஸ்ரவேலில் தான் இருந்தார், ஊழியத்தை செய்தார். ஆனால் பவுலடிகளார் உலகமெங்கும் சுற்றி ஊழியத்தை செய்து பல திருச்சபைகளை ஏற்படுத்தினார். பலவீனங்கள் உண்டு, அவர் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு இருக்குது மக்களே, பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம் 10:11 எதிரிகளின் சதி, நண்பர்களே எரேமியாவின் வீழ்ச்சிக்காய் காத்திருக்கிறார், அவன் பிடிபடுவான், அவன் பழிய வாங்குவோம் என்று பேசிக் கொள்கிறார்கள். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எரேமியா தன் சூழ்நிலையை நோக்காமல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவரோடு இருக்கிறார். எனவே துன்பப்படுத்துகிறவர்கள் ஜெயம் கொள்ளாமல் இடறுவார்கள். ஏசாயா 41:10 நமக்கு தெரியும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கே இருக்கிறது. அதனால பிரியமானவர்களை பயப்படாதீங்க. ரோமர் 8:31 பார்க்கிறோம், கடவுள் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிற போது எந்த மனிதனும் எந்த அதிகாரமும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதான் சொல்றாரு, சோதனையில
நீதிபரரின் நியாயத்திற்கு. இருதயத்தை சோதிக்கும் கடவுள் மனிதர்களைப் போல புறம்பான தோற்றத்தை பார்ப்பதில்லை. அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து அறிகிற நீதிபரர். பழிவாங்குதலை கடவுளை ஒப்புவித்தார். எரேமியா தன் கைகளினாலே பழிவாங்க நினைக்கவில்லை. தன் காரியத்தை கடவுளத்தில் ஒப்புவித்து அவரிடமிருந்து வரும் நீதிக்காய் காத்திருக்கிறார். இல்லையா? 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். சாமுவேல் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ரோமர் 12:19 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். 5வது விடுதலையின் துதிப்பாடல், புலம்பல் துதியாய் மாறுகிறது. இவ்வளவு நேரம் புலம்பினந்தவன் இப்போ அப்படி விசுவாசம் கடைசியா சொல்றான். அதாவது சங்கீதம் கூட ஆரம்பிக்கும் போது புலம்பலா ஆரம்பிக்கும். தன் கஷ்டத்தெல்லாம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லினே வருவான். கடைசியா முடிக்கும் போது அவன் சொல்லுவான், கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு, எனக்கு அற்புதத்தை செய்யறாருன்னு சொல்லி முடித்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவான். அது போல ஒரு துதி பாடலாக ஆரம்பிக்கும் போது இது புலம்பலா இருக்குது, முடிக்கும் போது துதி பாடலாய் மாறுகிறது. இத்தனை போராட்டங்களின் மத்தியிலும் எரேமியா விசுவாசத்தோடு கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று அழைக்கிறார். எளியவரின் மீட்பர் கடவுள் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவர்களுடைய சகல இடுக்கண்களை அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கடவுளை துதித்து பாடினார்கள். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. இன்னைக்கு ஊழியத்தை தவிர்த்து அநேக ஆயர்கள், அநேக பொறுப்பில் இருக்கிறவங்க அட்டூழியங்களை தான் செய்கிறாங்க. அது கடவுளுக்கு தெரியும். நிச்சயமா கடவுள் அவங்கள நியாயம் தீர்ப்பார். நம்ம பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேலையை நம்ம செய்யணும், நம்முடைய ஊழியத்தை நம்ம செய்யணும், வசனத்தை சொல்லணும். அதுதான் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசத்தோடு நம்ம வாழ்ந்து இந்த உலகத்துல சாட்சியாய் ஜெபிக்க, கர்த்தரை நம்பிய வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். இதோ இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்தது, கனமானது, ஆண்டவரை பிரச்சனைக்குரியது, எங்களுக்கு எவ்வளோ அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், ஆண்டவரை வேதனைகள், துன்பங்களை, துயரங்களை தருகிறது என்பதை நாங்கள் சற்று நேரம் வாசித்து தியானித்தோம். உண்மைதான் ஆண்டவர். எங்களுக்கு இந்த ஊழியம், ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெருசுதான், ஆனால் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவர். அமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்து கொண்டு தாயின் கருவிலை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்ய எங்களை நீர் அழைத்து கொண்டிருக்கிறீர். உடைய ஊழியம் கனமானது. இந்த உலக மக்கள் எங்களை ஏளனப்படுத்தலாம், உடன் இருக்கிற ஊழியர்களை கூட எங்களை அவமானப்படுத்தலாம், உடன் இருக்கிற ஊழியர்கள் எங்களை அரசியல் நிமித்தமாய் பழி வாங்கலாம், அதிகாரிகள் எங்களை பழி வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய வார்த்தை எலும்புக்குள்ளாக அடைப்பட்டிருக்கிறது, அது எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்களும் இப்படி திருச்சபைகளில் கூட இன்னைக்கு இதை கேட்கிற விசுவாசிங்க நிறைய ஊழியங்களை செய்யலாம். அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். அது எல்லாவற்றையும் அவங்க தாண்டி நான் ஆண்டவருக்காக செய்கிற என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்ய கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற எல்லா சபை விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபை ஆண்டவரே, பாஸ்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம், எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆண்டவர் ஹோம்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இந்தியாவில் பணியாற்றுகிற மிஷினரிகள், ஜெம்ஸ் மிஷினரிகள், ஆண்டவர் FMBB, IMS, NMSI எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்களை, பள்ளிக்கூடங்கள், திருச்சபைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற எங்களுடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பொறுப்பில் இருக்கிறவங்க, ILC பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர். அவங்க பணியில அவங்க சிறப்பாய் செய்ய கிருபை தாரும். பெதஸ்தா மருத்துவமனை ஆண்டவரை திறக்கப்படாமலே இருக்கு. எத்தனை நிர்வாகம் வந்தாலும் அது மேல யாரும் அக்கறை இல்லை. ரஜா கண்ணோக்கி பாருங்க, இப்படியாவது திறந்து அநேக மக்கள் வாழ்வு பெற கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆயர்கள், திருச்சபைகள், ஊழியங்களுக்காக இன்னைக்கு ILCல ஆண்டவர் குறிப்பாக ஆம்பர் சபை சங்கத்துல ஆண்டவர் மிஷினரி பணிகள் இல்லை, சுவிசேஷ பணிகள் இன்னைக்கு தோய்ந்து போயிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆயர்களும் சபையாரும் இணைந்து செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்துல ஆண்டவரை இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, இப்படி முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானம், ஜாதி, மதம், இன, மொழி வேறுபாடின்றி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தார். நல்ல மழையை தாரும். கொடுத்திருக்கிற மழைக்காக நன்றி. இன்னும் மழை அதிகமாய் தந்து புல் புண்ணுகளை அவர் நினைத்தருளும்.
இதோ இஸ்ரேல் ஆண்டவரே அமாஸ் போர், ஆண்டவர் அதே போல அமெரிக்கா ஈரான் போர்லாம் நிற்க ஆண்டவர் கிருபை தாரும். ஓரளவுக்கு நிற்கிறது என்ற செய்தி எட்டியிருக்கிறது. ஆண்டவரே இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை, கேஸ் விலை எல்லாம் ஏறி இருக்கிறது. இதனால பொதுமக்கள், சாமானிய மக்கள் சாப்பிடுவதற்கும் கஷ்டப்படுகிறது என் தேவன் அறிந்திருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் நிற்க ஆண்டவர் கிருபை தாரும். அதே போல உக்ரைன் ரஷ்யா போரும் நிற்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த காலகட்டம் போர்களின் காலகட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் பழி வாங்குகிற காலகட்டமாக இருக்கிறது. எதிரிகளைப் போல நண்பனை நினைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலமெல்லாம் மாறி சமாதானத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். விசேஷமாக இந்த நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரி மேஜக்காவின் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதையும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். தேவையில்லா சந்திய ராஜா இந்த ஆண்டவர் கால சீதோஷ்ண மாற்றத்தில் வருகிற பலவீனங்களை மாற்றும். குறிப்பாக நம்முடைய கீபோர்ட் மாஸ்டர் ஆண்டவரே அன்புக்குரிய சாக்கு சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்கள் இருக்கிறது, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது, அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி ஆண்டவரே சுகமாக இருக்கிறார் எங்களை அறிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை தாரும். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் சாரோடு நீ தங்கிரும். எடுத்துக்கொள்கிற உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரைகள் வழியாக இப்படி கிருபை தங்கிரட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட ஊழியத்தில் பயணிக்க கிருபை தாரும். அவரை பார்த்து கொள்ளுகிற அருமையான டீச்சரையும் ஆண்டவர் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல அடியனையும் அடியன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவர் பணியாற்றுகின்ற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல் சனம்பு திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் எல்லாரும் ஊழியத்தில் ஆண்டவர் நாங்கள் இணைந்து பணியாற்ற கிருபை தார். என்னுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பலவீனங்கள் உண்டு ஆண்டவருடைய எல்மாங்க டிஎஸ்பி சாருக்காக, இப்படி நிக்சனையருக்காக, இப்படி தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரை இப்படி கோயில் பிள்ளை செல்வையாவுக்காக, இப்படி நித்யானனுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் வயதான தாய்மார்களுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் கஷ்டங்கள் உண்டு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே தன் பிறந்த நாட்களை, திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக விசேஷமா ஜபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே அதே போல பலவீனமாய் படுக்கல இருக்கிற எல்லாரையும் கூட பாதத்தில் வைத்து ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து சிகிச்சையில் அவளை வழிநடத்தி நல்ல சுகத்தை தந்து வழிநடத்தும். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.